ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீப் சேனல். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லுமே சரி, காலிவுட் ஃபுல்லாகவுமே பெருசாக பேசப்படுற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர். இவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி பாடகர்கள் ஹரிணி, திப்பு இவங்களோட மகனாவார். ஸோ இவர் வந்து நிறைய ஆல்பம் சாங் முதல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக் சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்டு இருந்தார். அதில் கட்சி சேர அப்படின்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தார், இண்டிபெண்டன்ட் சாங்கு. அது வேறு லெவலில் வைப்பு க்ரியேட் பண்ணிச்சு. அப்போ சாய் அபயங்கர் யார் அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு 3 சிங்கிள்ஸ் கொடுத்துருந்தார், அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு. 3 சாங்குமே வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து பென்ஸ் அப்படின்னு ஒரு தமிழ் படத்தில் வந்து இவரை கமிட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் லீடாக பண்ணுறாரு, இல்லை நிவின் பாலி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாரு, மாதவன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. அதில் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆனார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் பாடல்களுக்கு. அதை தொடர்ந்து பேக் டு பேக் எக்கச்சக்கமான படங்களில் சாய் அபயங்கரை கமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் இட்டு கொடுத்தது. இப்போ சமீபத்தில் இவர் வந்து ஒரு முக்கியமான படம் ஒன்று அப்படின்னே சொல்லலாம், டியூட். இந்த படத்துக்கு பின்னணி இசை மற்றும் இசை கொடுத்துருந்தார். பாடல்கள்லாம் டியூடில் வந்து பெருசாக ஹிட் ஆகிடுச்சிங்க. எனக்கு பின்னணி இசை பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் பாடல்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு அவர் நடிச்சிருக்காரு, ஒரு கரண்ட் சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சேர்ந்து இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சாய் அபயங்கரோட டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த படத்துக்கு அப்புறம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து கையில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காரு. அதில் 100% கன்ஃபார்ம் ஆன ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறாரு. சூர்யா அவர்கள் நடித்துள்ள கருப்பு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. வெறும் 5 to 10 days பேட்ச் ஒர்க் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் ஒரு சிங்கிளும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் அந்த பாடல்கள் இன்னும் எல்லாருக்கும் கரெக்டாக புரிய ஆரம்பிக்கல. பட் ஜென்சியை கரெக்டாக பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சாய் அபயங்கர். ஸோ சூர்யா படத்தில் இவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அப்புறம் அட்லி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் மியூசிக் பண்ண போகிறாரு. என்னென்னா, இது வந்து இந்தியாவிலே பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலே சாய் அபயங்கர் இருக்கார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெருமையான விஷயம். அதை தாண்டி இவர் அந்த படத்தில் இந்த மாதிரி பின்னணி இசை கொடுக்க போகிறாரு, பாடல்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, கார்த்தி அவர்கள் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டைரக்ஷனில். அதுலேயும் சாய் அபயங்கர் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பென்ஸ் படத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அதுலேயும் இவர் தான். அதை தாண்டி சிம்புவோட ஒரு படத்துலேயும் இவர் மியூசிக் அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை தாண்டி பெரிய பெரிய ஹீரோஸ்க்கும் இவர் படங்கள் பண்ண போகிறாரு அப்கமிங் டேஸில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல கேரியர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா, அவரோட அப்கமிங் ஃபிலிம் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவில் அனிருத்துக்கு ஒரு சூப்பரான யங் ஃபைண்ட் இவர் அப்படின்னே சொல்லலாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் என்ன மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாருன்னு.